வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சந்துரு டெக் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஐபோன்ல வந்து சார்ஜே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் சொல்ற ஒரு 5 டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஐபோன்ல வந்து சார்ஜ் வந்து கன் மாதிரி நிக்கும். ஸோ வாங்க பலவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதர் பிராண்ட் சார்ஜர்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால நீங்க வந்து உங்க ஐபோனுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதுல போடாதீங்க. அதர் பிராண்ட் சார்ஜர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஐபோன் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து உங்களோட ஐபோனுக்கு தான் கெடுதி. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சார்ஜர் போட்டுட்டு உங்க போனை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்க போனுக்கும் நல்லது கிடையாது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா சார்ஜர் போடுறது. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா போனுக்கு வந்து ஆண்ட்ராய்டும் சரி ஐபோனும் சரி ரெண்டுக்குமே போடவே கூடாது. இல்ல ப்ரோ, நைட்டு வந்து போனை சார்ஜ் போட்டாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு, நான் அதை சொல்றேன். அது என்ன டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீ நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போடுறதை தவிர்க்க பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல இருக்கும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பேட்டரி ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப நல்லது. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சர்டிஃபைடு பிராண்டட் கம்பெனி சார்ஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஐபோனை பொறுத்த வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணணும். இந்த MFA சர்டிஃபைடு சார்ஜர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இது வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்க ஐபோனுக்கு வந்து ரொம்ப நல்லது. சோ கைஸ், இப்படியெல்லாம் கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஐபோன் பேட்டரி ஹெல்த் வந்து நீண்ட காலத்துக்கு வரும். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஐபோன் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.